தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய தொகுப்பு ஆதியாகமம். ஆதியில் ஆண்டவர் இருந்தார். அவர் ஆலோசித்து விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அப்பொழுது ஆதியின் மேல் அவர் அசைவாடிய பொழுது அவருக்கு அது வெறும் எதுவும் இல்லை என்பதாக தோன்றியது. மேலும் அவர் ஆதியின் மேல் உலாவும் பொழுது வெறும் இருள் இருந்தது. இதைக் கண்ட ஆண்டவர், வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார். அப்பொழுதே வெளிச்சம் உண்டாயிற்று. இதைக் கண்ட ஆண்டவர் மிகவும் சந்தோஷம் கொண்டார். பிறகு அவர் வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் பெயரிட்டார். இதைப் போன்ற சகலத்தையும் தன் வார்த்தையாலே சிருஷ்டித்தார். சகலத்தையும் 6 நாட்களில் சிருஷ்டித்து அனைத்தையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு இவை அனைத்தையும் ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் என்று ஆலோசித்து, அப்பொழுது சகலத்தையும் பார்த்து, ஆனால் அதில் எதுவும் அவருக்கு சரியாக தோன்றவில்லை. பிறகு தான் இருப்பதைப் போல் ஒருவனை உருவாக்குவோம் என்று யோசித்து, தன் சாயலில் படி ஒரு மனிதனை உருவாக்கினார். அவனை மண்ணால் உருவாக்கி அவனுடைய நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவனுக்கு உயிர் வந்தது. அப்பொழுது அவனுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்தார். பிறகு அவனை நான் உருவாக்கிய ஏதான் என்ற தோட்டத்தில் இருக்கும்படி வைத்தார். பின்பு அவனிடம் கூறினார், நீ நான் சிருஷ்டித்த அனைத்தையும் ஆள வேண்டும் என்று சொன்னார். பிறகு அவனோடு உரையாடினார். அப்பொழுது அவர் அவனை பார்த்தபொழுது தனிமையாக இருந்ததை நோக்கி, இவனுக்கு சரிசெய் ஒரு துணையை கொடுப்போம் என்று யோசித்தார். பிறகு அவர் சிருஷ்டித்த அனைத்தையும் பார்த்து அதில் அவருக்கு எதுவும் சரியாகவில்லை. அப்பொழுது ஆதாமை ஆழ்ந்த நித்திரையில் வைத்து, பிறகு அவன் உடலிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதில் ஒரு பெண் உருவத்தை செய்தார். அவளை ஆதாமின் பக்கத்தில் இருக்க வைத்தார். இதைக் கண்ட ஆதாம் அவளை பார்த்து, என் உடலின் ஒரு எலும்பினால் உண்டான உடலாகும். இவளை நான் ஏவாள் என்று அழைப்பேன் என்றான். அப்பொழுதே அவள் அவனுக்கு மனைவியானாள். இதைக் கண்ட ஆண்டவர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். இறைவன் இணைக்கப்பட்ட இவர்களை ஒருவராகிலும் பிரிக்க முடியாது என்றார். இதனால் தான் ஒரு மகனின் தன் தந்தை மற்றும் தாய் பிரிந்து தன் மனைவியுடன் ஒரே உடலாக இருக்கப்படுகின்றான். ஆமேன். ஜெபம். விண்ணையும் மண்ணையும் படைத்த என் கடவுளாகிய ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் அப்பா, இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. இதோ உன்னுடைய பரிசுத்த வார்த்தையாலே அனைவரையும் நீர் ஆட்கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை விசேஷமாக மனநோயால் மனவேதனையால் இருக்கிற அனைத்து குடும்பங்களை இந்த வேளையிலும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்துள்ளோம். அவர்கள் வேதனைகளை நீர் நீக்கும். ஆண்டவரே, இருள் இருக்கும் இடத்தில் நீர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றீரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே, இந்த வேளையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை நீர் உண்டாக்குவீராக. அவர்களுக்கு பரிசுத்த சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே, குடும்பங்களில் ஒற்றுமையை நீர் உண்டாக்குவீராக.
பரலோக தகப்பனே, இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர் குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானத்தை நிலைக்கச் செய்தருளும். வல்லமை மிக்க தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரையும் உன் கரங்களில் நீர் சிருஷ்டித்து ஆட்கொள்கிறீர் சுவாமி. உன் மறைவிடத்துக்குள் ஒவ்வொருவரையும் வைத்துக்கொள்ளும். உன் பரிசுத்த நாமத்தாலே ஆசீர்வதியும். உன் மகிமையாலே அவரை நிரப்பும். பரலோக தகப்பனே, ஒருவரையும் கைவிடாமல் உன் கரங்களில் ஏந்தி அனைவரையும் இரட்சித்து காத்தருளும். பிள்ளைகளையும் ஆண்டவரே, கணவன் மனைவிமார்களையும் வயதானவர்களையும் நோயாலும் மனவேதனையால் கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பவர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். விசேஷமாக ஆண்டவரே, உன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஊழியக்காரர்களையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை நீர் அருள் புரிந்தருளும். ஆண்டவரே, இந்த வேளையில் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து ரட்சியும். ஆண்டவரே, போப் ஆண்டவர், பிஷப் அவர்கள், ஃபாதரியார், கன்னிகாஸ்திரியர்கள், பிரதர் சிஸ்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை விவேகத்தை அவர் செய்யும் காரியத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தந்தருளும். பரலோக தகப்பனே, இந்த வேளையில் இந்த ஜெபத்தை நீர் ஏறெடுப்பீர் என்று முழுமையாக விசுவசிக்கிறேன். தெய்வமாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயே, இந்த புனிதமான நாளன்று உன்னை நாடி தேடி வரும் கொடானி கோடி பக்தர்களை கைவிடாமல் அவர் தேவைகளை கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி பெற்று தாரும் அம்மா. பரிசுத்த சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனித தேவ தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பிரார்த்தனையை ஏறெடுத்த என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரம் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.